அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை கிராமத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவர் லோகேஷ் மருத்துவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆவணப்படுத்தும் குழு இணைந்து இன்றைய தினம் மகாராஜா கடையில் இருக்கின்ற அந்த மலைக்கு மேலும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற பனமரத்து பெண்டா என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு குண்டில் பார்க்கும்போது மருத்துவர் மற்றும் அவர் குழுவினர் பார்க்கும்போது ஒரு பாறை ஓவியம் கண்டிருந்தார்கள். அதை ஆவணப்படுத்தும் நோக்கத்திற்காக இன்றைய தினம் நம்முடைய கல்வெட்டு காவலர் ஐயா ஓய்வு பெற்ற காப்பாச்சர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுடன் இன்றைய பயணம் தொடங்கி இருக்கிறது. இந்த கல்வெட்டு பாறை ஓவியம் தொடர்பான தகவல்களை ஐயா அவர்கள் எடுத்துரைப்பார்கள். மகாராஜா கடையில் இருக்கக்கூடிய மருத்துவர் லோகேஷ் அவர்களுடைய டீம் இந்த பாறை ஓவியங்களை கண்டறிந்து நம்ம இங்கு அழைத்து காட்டியிருக்கிறார்கள். இது இதுவரையில் ஆவணப்படுத்தப்படாத பாறை ஓவியம் என்பது சிறப்பாகும். இந்த பாறை ஓவியத்தில் 4 மனித உருவங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 1, 2, 3, 4. மற்ற இடத்துலலாம் குறியீடுகள் போட்டு இருக்கு. சில இடங்கள் அழிந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மலை குறியீடு இருக்கு. இங்க ஒரு மலை குறியீடு இருக்கு. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறியீடுகள் ஒரு வட்டம் இதெல்லாம் இந்த இடத்துல இந்த பகுதிகளில் இருக்கு. ஆகவே குறியீடுகள் மற்றும் மனித உருவங்களை கொண்ட சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வெண் சார்ந்த ஓவிய பகுதியாகும் இந்த பாறை ஓவியம். இது ஒரு மனித உருவம். ஓகே சார். இங்க ஒரு மனித உருவம். ஓகே சார். இது ஒரு மனித உருவம். ஓகே சார். இது ஒரு மனித உருவம். குறியீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு குறியீடு இருக்கு, இங்க ஒரு குறியீடு இருக்கு. மெயினா இங்க மலை குறியீடு இங்க நல்லா தெளிவா காட்டியிருக்காங்க. எம் இருக்கு பாருங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இருக்கு. அப்புறம் இங்க ஒரு வட்டம் போட்டு புள்ளி வச்சிருக்காங்க. இதெல்லாம் குறியீடுகளை குறிக்கக்கூடியது. ஆகவே 4 மனிதர்கள் மற்றும் சில இப்ப நம்ம தொன்னகுண்டு இடத்துல பாக்குறோம். இப்பதான் ஒரு 4 மனித உருவங்கள் சில குறியீடுகள்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே பாறையினுடைய வெளிப்பக்கம் நுழையக்கூடிய இடத்துல இந்த அமைப்பு இருக்கு. அதாவது 2 விளக்குகள் இருக்கு. இது மாதிரி நம்ம பல இடங்கள்ல அதாவது கதிரிபுரன்ற இடத்துல பார்த்தோம். அதே மாதிரி தட்டக்கல்ன்ற இடத்துல பார்த்தோம். பாறை ஓவியம் இருக்கிற இடத்துல எல்லாம் இது மாதிரி விளக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்கோம். அதாவது மேல பாறை ஓவியம் இருக்கும். கீழே விளக்குகள் ஏறி வச்சிருப்பாங்க. இந்த விளக்குடைய அமைப்பு கூட பாத்தீங்கன்னா அழகா அந்த ஒரு ஆவுடையார் மாதிரியே இங்க ஆழமாவும் இந்த பக்கம் அப்படியே திரி வைக்கிற இடமாவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. கதிரிபுரம், தட்டக்கல், அப்புறம் இந்த இடம் மொத்தம் 3 இடத்துல நம்ம பாறை ஓவியங்களோட சேர்ந்து இந்த விளக்கு வைக்கும் குழிகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த குண்டு கீழே நிறைய சங்ககால பானை ஓடுகள்லாம் நமக்கு கிடைக்குது. பாருங்க, இந்த எலும்பு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி கருப்பு சிவப்பு சுமார் கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அந்த வகையை சேர்ந்த பானை ஓடு. அதுக்கப்புறம் ஒரு பானையினுடைய தண்ணி ஊற்றக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, குழாய் மாதிரி ஒரு சின்ன பானை, அதனுடைய நீர் வெளியேற்றக்கூடிய பகுதி, அந்த பகுதியும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே இது ஒரு மிக சிறந்த ஒரு வாழ்விடம், சங்ககால வாழ்விடம். அந்த இடத்துல பாறை ஓவியம் இருக்கு. இவ்வளவு சிறப்புகளோடு கூடிய இந்த இது நம்ம அங்கனாமலையினுடைய உச்சியில இருக்கு. அப்போ இது விளக்குன்றீங்க. அப்போ இது இறந்தவர்கள் நினைவாக தான் அந்த பாறை ஓவியம் வரைஞ்சிருக்கலாம் இல்லையா? நம்ம முக்கால்வாசி பாறை ஓவியங்களும் இறந்தவருடைய நினைவாக தான் வரைஞ்சிருந்தா நம்ம சொல்றோம்.
மகாராஜகடை கிராமத்தைச் சேர்ந்த மருத்துவர் லோகேஷ் அவர்கள் மற்றும் அவர் குழுவினர் கண்டிருந்த பாறை ஓவியத்தை இதுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த பாறை ஓவியத்தினுடைய இருக்கின்ற அந்த குண்டினுடைய பின்புறம் இருக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு முழுமையான பாறை ஓவியம் கண்டிருந்துள்ளார்கள். அந்த பாறை ஓவியம் பார்க்கும்போது தெளிவாகவும் புரியும்படியும் பார்க்கும்படியும் இருக்கிறது. அதன் தொடர்பான விளக்கங்களை நம்முடைய முன்னாள் அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அதாவது மகாராஜகடை பாறை ஓவியங்கிறது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை சேர்ந்தது. ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள்லாம் கூட அந்த பாறை ஓவியங்களை பார்த்துருக்கிறாரு. அதெல்லாம் இப்ப நம்ம இதுவரையிலும் பார்த்த பாறை ஓவியங்கள் எல்லாம் கல்திட்டை பாறை ஓவியங்கள், இறந்தவர்களுடைய நினைவாக வரையப்பட்ட கல்திட்டையில் வரைந்த பாறை ஓவியங்கள். அதே போல நம்ம அண்மையில் நாம் பார்த்த பூதிகுட்ட மலையில போய் பார்த்தோம் இல்லையா, அதுல கருப்பு வர்ண பாறை ஓவியத்தை பார்த்தோம், சிவப்பு பார்த்தோம், அப்புறம் வெள்ளையை பார்த்தோம். இது கூட பாத்தீங்கன்னா கல்திட்டையில் தான் பார்த்தோம். ஆனா இங்க பாறையிலே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை முதன்முறையா அங்க இந்த மலையில நம்ம பாக்குறோம், அங்கனமலையில பாக்குறோம். ஏற்கனவே ஒரு 3 இடத்துல இதே பாறையினுடைய மற்ற திசைகள் எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறது ஒரு பாறை ஓவிய தொகுப்பு. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிடும்படியா இருக்கிறது இந்த 2 பாறை ஓவியங்களை சொல்லலாம். அதாவது ஒரே மாதிரியான உருவம், ஒரு பக்கமா கையை நீட்டிட்டு இருக்கிற ஒரு உருவம், இன்னொரு கையை இடுப்புல வச்சிருக்குது. ஆனா அதனுடைய கால் மட்டும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இந்த கால் ஒரு வேற திசையிலையும், இந்த கால் வேற திசையில இருக்கு. ஆகவே காலை மட்டும் மாத்திட்டு மற்ற இதெல்லாம் ஒரே மாதிரியான அமைப்புனா இது ஒரு நடன அசைவு அப்படின்னு சொல்லலாம். நடனமாடும் 2 உருவங்கள்னு சொல்லலாம். இது ஒரு வளமை சின்னத்தை காட்டியிருக்காங்க. இது ஒரு இருப்பிடத்தை குறிக்கிற மாதிரி இருப்பிட ஒரு இருப்பிடம் இருக்கு பாருங்க, வீடு மாதிரியான அமைப்பை குறிக்கிற ஒரு குறியீடு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அமைப்பு ஒரு மனிதனை காட்டியிருக்கிறாங்க, ஒரு சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனை காட்டியிருக்காங்க. இதனுடைய தலை பகுதி இது உடம்பு, இது கை, இந்த கையில வால் வச்சிருக்கிற மாதிரி, இது 2 கால். இது ஒரு சதுரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி. இங்க இன்னொரு மனிதரையும் காட்டியிருக்காங்க. கீழேயும் இங்க குறியீடோ அல்லது மனிதனோ இருக்கு மாதிரி அழிந்து போன உருவம் இருக்கு. ஆகவே இந்த ஒரு மனிதன், இந்த குறியீடு மற்றும் 2 நடனமாடும் ஓவியங்கள், இவை எல்லாமே இந்த பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. சார், இது 2மே ஒரே காலகட்டத்தில் சேர்ந்தது, வேற காலகட்டத்தில் சேர்ந்தது? ஒரே காலகட்டத்தில் சேர்ந்ததுதான். ஒரே காலகட்டத்தில் சேர்ந்தது. மழை நீர் அடிக்கடி வழியக்கூடிய பகுதியில் இருக்கிறதுனால லேசா அங்கங்க அழிஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னொன்னு நம்ம வழக்கமா நம்ம பாக்குறது எங்கன்னா, எங்க ஒரு பாறை ஓவியம் பார்த்தோம்னாலும் அதனுடைய விளிம்புகள் இருக்கும், தண்ணி போறதுக்கான விளிம்புகள் இருக்கும். எந்த பாறை ஓவியத்தை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபன் ஸ்பேஸ்ல இருக்காது. தண்ணி வேலிருந்து வடிஞ்சு வரும் பொழுது 2 பக்கமா பிரிஞ்சு போவோம். உள்ள தண்ணி வராம இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தான் பாறை ஓவியம் இதுவரையிலும் எல்லா பாறை ஓவியங்களும் வந்துருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் செலக்ட் பண்ணி பாறை ஓவியத்தை வரைஞ்சிருக்கோம். 2 பக்கமும் விளிம்புகள் இருக்கும், தண்ணி போன பாதைகள் இருக்கும். கீழே பாத்து வரணும்.